விண்ணக தேவரும் நன்னவும் மாட்டா விழுப்பொருளே உன தொழுப்படியோங்கள். விண்ணக தேவரும் நன்னவும் மாட்டா விழுப்பொருளே உன தொழுப்படியோங்கள். மண்ணகத்தே வந்து வாழ செய்தானே, மண்ணகத்தே வந்து வாழ செய்தானே, வண்டிரு பெருந்துரையாய் வழியடியோம். கண்ணகத்தே நின்று களி தரு தேனே, கடலமுதே கரும்பே ஏ. கண்ணகத்தே நின்று களி தரு தேனே, கடலமுதே கரும்பே. விரும்படிய என்னகத்தாய் உலகு குயிரானாய், எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே, எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். மாணிக்கவாசக பெருமானின் திருப்பள்ளி எழுச்சியில் இன்று 9வது பாடலை சிந்திக்க இருக்கிறோம். இந்த பாடலில் எளிய அடியவர்களின் பெருமையை எடுத்துரைக்கிறார். விண்ணகத் தேவரும் நன்னவும் மாட்டா விழுப்பொருளே உன் தொழும்படியோங்கள். மண்ணகத்தே வந்து வாழச் செய்தோனே, வண்திரு பெருந்துரையாய் வழியடியோம். கண்ணகத்தே நின்று களிதரு தேனே, கடலமுதே கரும்பே. விரும்பும் அடியார் எண்ணகத்தாய் உலகுக்கு உயிரானாய், எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. விண்ணுலகில் உள்ள தேவர்களாலும் நெருங்க முடியாத ஒப்பற்ற சிறந்த மெய்ப்பொருளான சிவபெருமானே, உன்னை வணங்கும் அடியவர்களுக்காக நீ இந்த மண்ணுலகிற்கு வந்து பல திருவிளையாடல்களை புரிந்து அருள் செய்து வாழ வைத்தாய். வளம் நிறைந்த திருப்பெருந்துறையில் வசிப்பவனே, பரம்பரை பரம்பரையாக குலம்தோறும் உனக்கு பணிவிடை செய்யும் அடியவர்களின் கண்களுக்கு எதிரே தோன்றி களிப்பு அருளும் இன்பத்தேனே, கடலமுதே கரும்பே. உன்னை அணுகும் அடியவர்களின் எண்ணங்களில் நீக்கமர நிறைந்திருப்பவனே, நீயே இந்த உலகின் உயிராக இருக்கிறாய். எம்பெருமானே, கருணை கொண்ட எங்கள் பெருமானே, இந்த உலகம் உய்விக்கும் பொருட்டு எங்களுக்காக எழுந்தருள வேண்டும் இறைவனே என்பது இந்த பாடலின் பொருள். இங்கே விண்ணகத்தில் வாழும் தேவர்கள் கூட நினைத்த மாத்திரத்தில் உன்னை அணுக முடியாது என்று சொல்வதற்கு காரணம், அந்த தேவர்களும் கூட இன்பம் வேண்டும் என்றோ சாகா வரம் வேண்டும் என்றோ ஒரு பலனை வேண்டி காமிய வழிபாடாகத்தான் செய்கிறார்கள். ஆனால் சிவனின் அடியார்கள் நாயன்மார்கள் சரித்திரத்தை எல்லாம் நாம் காண்கையில் அவர்கள் உண்மையான அன்புடன் சிவனை வழிபடுவது மட்டுமே தங்களது குறிக்கோளாய் கொண்டிருந்தார்கள் என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்ட தூய அன்பிற்காக இறைவன் அந்த அடியார்களின் இருப்பிடத்திற்கே சென்று அவர்களுக்கு அருளியதை பார்த்துள்ளோம். அப்படிப்பட்ட அடியார்கள் பெற்ற மகத்தான பேறு இந்த மண்ணுலகிலே மானிடனாய் பிறப்பதுதான். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது என்று சொன்னார்கள். ஏனென்றால் இந்த மனித பிறவியில் மட்டுமே அந்த ஈசனை உணர்ந்து கொள்ள முடியும். வேறு எந்த உயிர்களுக்கும் கிடைக்காத மிகப்பெரிய பாக்கியம் மனித பிறப்புக்கே உள்ளது. அந்த ஈசன் தந்த அனைத்து புலன்களாலும் அவனை உணர முடியும். அவன் அழகு திருவடிவை கண்ணால் கண்டு இன்புற முடியும். கைகளால் மலர்களை கொண்டு அர்ச்சனை செய்து தொழுது வழிபட முடியும். காலார அவன் குடிகொண்ட கோவில்களுக்கு செல்ல முடியும். காதால் அவன் திருப்புகழ் நாமங்களையும் இசையையும் கேட்க முடியும். மனதார உள்ள முருக அவனை நினைக்க முடியும். அவன் நாமம் தன்னை நாத்தழும் பேர போற்ற முடியும். அப்படிப்பட்ட உன்னதமான பிறப்பு இந்த மானுட பிறப்பு. அப்படி மண்ணகத்தை வாழச் செய்வதும் அந்த ஈசன்தான். அவ்வாறு தலைமுறை தலைமுறையாக உனக்கு அடிமைகள் நாங்கள் என்றும் வழியடியோம் என்றும் சொல்கிறார். இதை பல பிறவிகளாக இந்த ஆன்மா உனக்குத்தான் அடிமை என்றும் எடுத்துக்கொள்ளலாம். அருளாளர்களின் வாழ்க்கையை பார்க்கும் பொழுது இறைவன் அவரே வந்து ஆட்கொள்வதை பார்க்கிறோம்.
அந்த அருளாளர்கள் எல்லாம் பல பிறவிகளாய் அந்த ஈசனின் அடியவர்களாய் இருந்துள்ளனர் என்பதும் அந்த பூர்வ ஜென்ம பலனே இந்த அருளை பெற்றுத்தருகிறது என்பதும் இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. சென்னியது உன்போர் திருவடி தாமரை சிந்தையுள்ளே மன்னியது உன் திரு மந்திரம் சிந்தூர வண்ணப் பெண்ணே முன்னியனின் அடியாருடன் கூடி முறைமுறையே பண்ணியது உந்தன் பரமாகம பத்ததியே என்று அபிராமப்பட்டர் சொன்னது போல பிரிவிதோறும் அந்த பரம்பொருளை மெய்யடியார்களுடன் சேர்ந்து துதித்து பிறவா வரம் பெறுவோம். மேலும் நாளை தொடர்ந்து பார்ப்போம்.